கைலாய குடும்பத்தினர். நீ செல், கைலாயத்திற்கு செல். மகாதேவரும் மகா காளியும் கற்பனையில் கூட நினைத்து பார்க்காததை அங்கு செய்துவிட்டு வா. இப்பொழுது என்னுடைய 2 அசுர வீரர்களுக்கு எனது உதவி அவசியம் தேவைப்படுகிறது. சற்று நேரத்திற்கு முன்புதான் நான் தங்களிடம் ஒன்று கேட்டேன் மகாதேவா. இத்தனை பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் நடுவில் உங்களால் எப்படி புன்னகைக்க முடிகிறது? ஆனால் தங்களின் புன்னகைக்கான காரணத்தை நான் தெரிந்து கொண்டேன். ஏன் கௌரி? தங்களின் இந்த புன்னகை நாம் இருவரும் ஒன்றாக இருந்த கணத்தை எனக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த நொடியில் கடந்த காலத்தில் நடந்து முடிந்தவைகளை பற்றி, எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி சிந்திப்பதில் அர்த்தமே இல்லை. ஏனென்றால் எப்பொழுதும் நாம் இணைந்தேதான் இருக்கிறோம். ஆகையால் தான் நம்மால் வருங்காலம் கடினமாகத்தான் இருக்கும் என்பதை அறிந்திருந்தும் கவலையற்று இருக்கிறோம். இதுவே இந்த நொடியின் மகத்துவமாகும். நான் அறிவேன் மகாதேவா, மது, கேட்ட பஸ்மாசுரன் அமைதியாக இருக்கப் போவதில்லை. அவர்கள் மிக பெரும் பிரச்சனைகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்துவார்கள். இதை என்னால் நன்றாக உணர முடிகிறது. எனது வேண்டுகோள் ஒன்றுதான். இப்பிரபஞ்சத்தில் எவர் தலை மீதும் நான் கை வைத்தால் அவர்கள் சாம்பலாகிவிட வேண்டும். அப்படியே ஆகட்டும். நானும் உன்னை போல் மகாதேவரின் ஒரு பக்தனாவேன். நான் அவரை தரிசிக்கவே கைலாயம் வந்துள்ளேன். இவனது எண்ணம் மிக கொடியதாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. இதை பற்றி நான் உடனடியாக தாயாருக்கு தெரிவிக்க வேண்டும். ஆகட்டும், தாங்கள் இங்கேயே காத்திருங்கள். ஆனால் தாங்கள் ஏன் என்னை மகாதேவரை காண விடாமல் தடுக்கிறீர்கள்? நான் எனது மகாதேவரை தரிசிக்கத்தானே வந்துள்ளேன். நந்தி, வணக்கம் தாயே. நான் இங்கு மகாதேவரை தரிசிக்க வந்துள்ளேன். ஆனால் நந்தி தேவரோ என்னை காரணமின்றி மகாதேவரை காண தடை செய்கிறார். நந்தி உன்னை கைலாயத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்திருந்தால் நிச்சயம் அதன் பின் காரணம் இருக்க வேண்டும். இந்த கைலாயத்தை பாதுகாப்பது நந்தியின் பொறுப்பாகும். நீ இப்பொழுது இங்கு வந்ததற்கான காரணம் மகாதேவரை தரிசிப்பதற்காக மட்டுமல்ல, அவரிடம் ஏதோ சூழ்ச்சி செய்வதற்காக நீ இங்கு வந்துள்ளாய். கூறு, நீ இங்கு வந்ததன் உண்மையான காரணம் என்ன? தாயே, என்னுடைய கடும் தவத்தை மெச்சி மகாதேவர் எனக்கு நான் கேட்ட வரத்தை அருளியிருக்கிறார். இப்பொழுது அந்த வரத்தின் காரணத்தினால் என்னால் எனது எதிரிகள் அனைவரையும் அழித்துவிட இயலும். மகாதேவரின் மேலுள்ள பக்தியினால் நான் ஒன்றை அறிந்து கொண்டேன். என்னுடைய மிகப்பெரிய எதிரி எனக்குள்ளேதான் இருக்கிறார். நான் எனது உள்மனதை பார்த்த பொழுது எனக்குள் இருப்பவர்களை கண்டு கொண்டேன். அவர்கள் எனக்குள்ளேயே இருப்பவர்கள் சிவனும் சக்தியும் மட்டும்தான். அதனால் நான் அந்த எதிரிகளை அழிக்க முடிவு செய்துவிட்டேன். நான் எனது வரத்தை தங்கள் மற்றும் மகாதேவரின் சிரம் மீது வைத்து பரிசீலிக்கப் போகிறேன்.